பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய பாதத்தில் தேவனை துதிக்கும் துதியோடு இந்த நாளை ஆரம்பிக்க உதவி செய்தாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். இந்த நாளிலும் கூட லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தின் 2வது கடைசி பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த கால வேளையில ஒருவனோடு தேவன் வாசம் பண்ணினால், கர்த்தர் உன்னோடு இருந்தால், கர்த்தர் நம்மோடு இருந்தால், ஹல்லேலூயா. ஆமென். லாசரு மரித்த போது அந்த சகோதரிகள் அழுது புலம்பி ஆண்டவரை நோக்கி கேட்கிற ஒரு கேள்வி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதம். ஏனெனில் தேவன் பூமியில் இயேசு உலாவி இருந்த வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் வியாதிப்பட்டவருடைய வீட்டில் கடந்து போனார், வியாதியை சுகமாக்கினார். மரித்தவனுடைய வீட்டில் கடந்து போனார், மரித்தவர்களை உயிரோடு எழும்ப பண்ணினார். பற்றாக்குறையான திருமண வீட்டுக்கு கடந்து போனார், அந்த பற்றாக்குறை நீங்கி நிறைவு உண்டான இந்த கால வேளையில ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ண நாம் இடம் கொடுப்போமானால், தகுதியுள்ள ஒரு நல்ல பாத்திரமாய் உருவாக்கப்படுவோமானால், கர்த்தர் நம்மோடு இருந்தால், ஹல்லேலூயா, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த கால வேளையில ஆண்டவரே, நீர் என்னோடு வாசம் பண்ணணும். ஹல்லேலூயா. கர்த்தரே விரும்புகிறார். சகையு ஆண்டவரை பார்க்க தான் விரும்பினானே ஒழிய கூட்டிட்டு வந்து வீட்டில் தங்க வைக்கணும்னு விரும்பல. எப்படி ஆயிலும் பார்த்து விட வேண்டும். அந்த வாஞ்சையை கண்ட கர்த்தர் அவனை அழைத்து, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கால்வெள் தாகமுள்ள இருதயங்களோடு கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த கால வேளையில கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணினால் தடைகள் மாறும். கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணினால் எதிரிகள் மாறும், போராட்டங்கள் நிர்மூலமாக்கப்படும். அது வரவே வராது. ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் நம்மோடு வாசம் பண்ணும்போது யார் எதிர்த்து நிற்க முடியும்? கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணும்போது எந்த தடைகள் நமக்கு எதிராய் நிற்க முடியும்? அதனால தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிற இந்த கால வேளையில கர்த்தரை நம்மோடு இருக்கத்தக்கதா இந்த தாகம், சகேயுவுக்கு இருந்த அந்த தாகம், அந்த தேவ பிரசன்னத்தில் அவன் அறியாமலேயே தன்னுடைய குறைவுகளை அறிக்கை செய்து அதை பரிகாரமே அவனே சொல்றான். ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லல, ஆனால் தேவ பிரசன்னத்தில் ஒரு மனமாறுதல் உண்டாகும். தேவன் நம்மோடு இருக்கும் போதே நம் மனம் மாறி கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பித்து விடுவோம். ஹல்லேலூயா. இந்த காலவில் கர்த்தர் நம்மோடு இருந்தால் ஒரு ஆசீர்வாதம். தீமையை விட்டு விலகி விடுவோம், அக்கிரமத்தை விட்டு விலகி விடுவோம், பொல்லாத காரியங்களை விட்டு விலகி விடுவோம். நேச்சுரலி தேவ சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் நம்மை தொடர். இந்த கால வேளையில ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. அந்த தாகத்தோடு ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீ என் கூட வரணும் அல்ல, நீர் என் வீட்டில் தங்க வேண்டும். நம்முடைய சரீரம் தான் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மோடு தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். நம்ம அழைப்போமா? நம்மோடு கர்த்தர் வாசம் பண்ணினார் நமக்கு ஆசீர்வாதம், நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், நம்முடைய தலைமுறைகளுக்கு அது ஆசீர்வாதம். இந்த கால வேளையில ஆண்டவரே, என்னோடு வாசம் பண்ணுங்க, எங்க வீட்டில் வந்து வாசம் பண்ணுங்க என்று அழைப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். செபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி. என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. எல்லா தடைகளையும் நீக்க ஆண்டவரே, குறைகளை நிறைவாக்க சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நீர்.
இந்த காலை வேளையில் ஆண்டவரே, யார் யார் உம்மை தாகித்து வாஞ்சித்து உம்முடைய பிரசன்னத்தை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஆண்டவரே தாகத்தோடு உம்மை நோக்கி கேட்கிறார்களோ, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீ பிரவேசிக்கிற கர்த்தர், அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலும் தேவன் வாசம் பண்ணி அவதன் நிமித்தம் வருகிற அந்த ஆசீர்வாதமும் விடுதலையும் சமாதானமும் ஒவ்வொரு குடும்பங்களும் பெற்றுக்கொள்ள பரிசுத்தர் உதவி செய்யும். கர்த்தருடைய கரங்களில் தந்திருக்கிறோம்ப்பா, ஆசீர்வதிப்பீரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்வில் வந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். God bless you. Praise the Lord.